தேர்தல் முடிஞ்சிருச்சு. தேர்தலோட முடிவு வர மே மாசம் 4ஆம் தேதி வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இவங்க உட்காந்துக்கிட்டு அவங்க தான் வருவாங்க, இவங்க தான் வருவாங்க, அவங்களுக்கு அத்தனை சதவீதம், இவங்களுக்கு இத்தனை சதவீதம்னு கருத்து கணிப்புங்கிற பேர்ல அவங்கவங்க தங்களோட கருத்து திணிப்பை திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உட்காந்துக்கிட்டு வீண் பேச்சு, வெட்டி பேச்சு, வெறும் பேச்சு, வீம்பு பேச்சுன்னு பேச்சா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல பார்த்தாக்கா விஜயால மறந்து விட்ட முதல்வர் எம்ஜிஆர் மாதிரி ஆக முடியுமா? அதனாலதான் நான் எடுத்த தலைப்பு என்ன, விஜய் என்ன எம்ஜிஆரா இல்லை என்டிஆரா, கேட்பது இந்த டிஆரா. மறைந்து விட்ட மக்கள் திலகம், பொன்மன செம்மல், புரட்சி நடிகர், புரட்சி தலைவராக மாறிய எம்ஜிஆர் அவர்கள் இருக்கார, அவர் ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்தில் தான் இருந்தார். அதற்கு பிறகு மறைந்து விட்ட நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கியவுடன் அண்ணா அவர்களுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே நுழைந்தார். அத்தனை ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைத்தார். 3 இடத்திலே என் மூச்சு இருக்கும் என்று அவர் கருப்பு சேப்பு டிரெஸ் போட்டுக்கிட்டு அத்தனை பாட்டுக்கிட்டு பாடி அந்த திமுக கட்சிக்காக உழைச்சாரு. அப்படி பாடுபட்டாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்எல்சியா இருந்தாரு, எம்எல்ஏ இருந்தாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளராகவே ஆனாரு. ஆனால் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு காலகட்டத்தில் தூக்கி வீசப்பட்டார், கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். வெளியில அவர் 1972 பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி திண்டுக்கல் இடைத்தேர்தலிலே மாயாதேவர் அவர்கள் நிற்க வைத்து வெற்றி கண்டார். அதற்கு பிறகு பல சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்றார், எத்தனையோ வெற்றி பெற்றார். உடனே எம்ஜிஆர் அத்தனை கட்சியில இருந்து அவர் அரசியல் அனுபவம்லாம் பெற்று அடிபட்டு கிடிப்பட்டு தானே அரசியல கட்சி தொடங்கி அவர் வந்தாரு. அவரை மாதிரி விஜய் வந்துட முடியுமா? அவர் வேல் வீசிட முடியுமா? அவர் கம்ப சுத்திட முடியுமா? அவர் கம்பியை கட்டிட முடியுமா? அப்படின்னு பேசுறாங்க. இங்க தான் ஒண்ணு நோட் பண்ணும். மக்கள் தொகை எம்ஜிஆரை பார்த்து விட்டு ஆந்திராவை ஆட்டி படைத்த என்டிஆர் அவரு கட்சி ஆரம்பிச்சார், ஆட்சியை பிடிச்சாரு. அவர் எந்த கட்சியில இருந்தாரு? அவர் காங்கிரஸ் கட்சியில இருந்தாரா, இல்ல வேற கட்சியில இருந்தாரா? எந்த கட்சியிலாவது எம்எல்ஏ இருந்தாரா, எம்எல்சியா இருந்தாரா, எம்பியா இருந்தாரா, என்னவா இருந்தாரு? ஸ்ட்ரெயிட்டா கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சு அங்க கலக்கினாரு. ஆக எம்ஜிஆர் வேற, என்டிஆர் வேற. அத மாதிரி மத்தவங்க எடுத்துக்கிட்டாங்க, அவங்க வேற. அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்துதான், அசோசியேட் டைரக்டரா உயர்ந்துதான், அதுக்கப்புறம் தான் டைரக்டர் ஆக முடியுங்கிறத வரலாறுங்க. அதான் யதார்த்தம் கூட. ஆனா யாருக்கிட்டுமே அசிஸ்டன்ட் டைரக்டரா இல்லாம ஒரு பெரிய டைரக்டர் ஆனவங்க இல்லையா? இயக்குனர் மணிரத்னம் அவர் யார்ட்டுமே அசிஸ்டண்டா இல்ல, டைரக்டர் ஆனாரு. இந்திய அளவுல பெரிய டைரக்டர் ஆனாரு. எப்படி? அது அவரு. ஏன் இவ்வளவுலாம்? என்னுடைய இனிய நண்பர் ஆர் சுந்தரராஜன் யார்ட்டு அசிஸ்டண்டா இருந்தாரு, ஸ்ட்ரெயிட்டா டைரக்டர் ஆனாரு. இவ்வளவுலாம் ஏன்? நான் யார்ட்டையாவது அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தேனா, இல்ல அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டரா இருந்தேனா, நான் ஸ்ட்ரெயிட்டா டைரக்டர் ஆகலையா, மியூசிக் டைரக்டர் ஆகலையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலையெழுத்துங்க. ஆளுக்கு தலையெழுத்து மாறும். அதனாலதான் சொல்றேன், யாரையும் யாரோடையும் பண்ணாதீர்கள் ஒப்பீடு. யாருக்கும் யாரும் ஆக மாட்டார்கள் ஈடு. ஒண்ணு இல்ல, மறந்து விட்ட நடிகர் தியாகராஜ பாகவதரன் அவர் வேற, பி சின்னப்பா வேற, மறந்து விட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் வேற, நடிகர் திலகம் சிவாஜி வேற, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேற, சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் வேற, தல அஜித் வேற, தளபதி விஜய் வேற, சிம்பு வேற, தனுஷ் வேற, விக்ரம் வேற, விஷால் வேற, எல்லாமே வேற வேற. யாரும் யாரு மாதிரி இருக்க முடியாது. இத உண்மை. உப்படுத்துக்குங்க வெள்ள, முத்து எடுக்குங்க வெள்ள, 2 ஒன்னாயிடுமா? மழை பட்டா உப்பு கரையுது, முத்து ஜொலிக்குது. அதனால யாரையும் யாரோடையும் பண்ணக்கூடாது ஒப்பீடு. யாரும் யாருக்கும் தர முடியாது காப்பீடு, யாரும் யாருக்கும் தந்துட முடியாது நஷ்ட ஈடு. இது என்னோட மதிப்பீடு. ஆங்கிலத்தில் எடுத்துட்டா 24 எழுத்து, தமிழ் எடுத்துட்டா உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர்மை எழுத்து 216. அதே மாதிரி ஆண்டவன் அவங்களுக்கு தனித்தனியா எழுதியிருக்கான் தலையெழுத்து. தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? விஜய் 5% வாங்குவாரு, 8% வாங்குவாரு, இல்ல 10% வாங்குவாரு, இல்ல 15% வாங்குவாரு, 18% வாங்குவாரு. இல்ல மேல கூட வாங்கிடுவாரு போல இருக்க. தேர்தலுக்கு முந்தைய கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புன்னு அப்படி கணிப்புன்னு கருத்து கணிப்பா இல்ல கருத்து திணிப்பான்னு திணிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இருக்கலாம் 1000 நினைப்பு, அவங்களுக்கு இருக்கலாம் படைப்பு, அவங்களுக்கு இருக்கலாம் வாய் கொழுப்பு. ஆனா இதையெல்லாம் மீறியது ஆண்டவனோட படைப்பு. அதை மீறி வேவாது இவங்களுடைய பருப்பு. இவங்க கொட்டி தீக்கலாம் வெறுப்பு, வாரி இறைக்கலாம் நெருப்பு. ஆனா மே மாசம் 4ஆம் தேதி வரப்போகுது தேர்தலோட தீர்ப்பு. மக்களுக்கு விஜய் மேல இருந்தது ஏதோ ஒரு ஈர்ப்பு, அதனாலதான் இந்த எதிர்பார்ப்பு. இதெல்லாம் மீறி இன்னைக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் ரொம்ப ஷார்ப்.
அந்த கட்சி தேர்தல் அறிக்கை அவர்கள் 10 இலவசம், இந்த கட்சி தேர்தல் அறிக்கை இவர்கள் 15 இலவசம், இப்படின்னு இலவசமா அறிவிச்சுட்டு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு பெரிய கட்சி கொடுக்குது 1500, இன்னொரு கட்சி கொடுக்குது 1000 ரூபாய் ஓட்டுக்கு. இன்னொரு பெரிய கட்சி கொடுக்குது 1000 ரூபாய்னா இன்னொரு கட்சி கொடுக்குது 500 ரூபாய். ஆக மொத்தம் அங்கங்க விநியோகம் செய்யப்படுகிறது நோட்டு. அதன் அடிப்படையில் தான் வாங்க நினைக்கிறார்கள் ஓட்டு. இந்த ஓட்டுக்கு நோட்டு கொடுக்கறது என்பது 1967 கூட ஓட்டுக்கு நோட்டு கொடுத்தாங்க, காசு கொடுத்தாங்க. அப்ப இருந்தது ரேட்டு கொஞ்சம் கம்மி, இப்ப ரேட்டு ஏறி போச்சு. விலைவாசி ஏறிடுச்சு இல்ல, தங்கம் விலை ஏறுற மாதிரி இன்னைக்கு ஓட்டு விலை தக்க 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 தக்கன்னு ஏறிக்கிட்டு இருக்கு. அதனால எங்க பார்த்தாலும் எல்லாரும் அங்கேருந்து பாக்குறாங்க. எப்படி இருந்தாலும் மக்களுக்கு தெரியுது, தேர்தல் வந்தாக்கா அரசியல்வாதிகள் கொண்டாந்து கொடுப்பாங்க. எங்க இருந்து கொடுக்குறாங்க? வீட்டுல இருந்தா கொண்டாந்து கொடுக்குறாங்க, இல்ல அவங்க வீட்டு கொள்ளையில புதைச்சு வைக்கிறத எடுத்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. கொள்ளை அடிச்சதை எடுத்து கொண்டாந்து கொடுக்க வருவாங்க. அப்ப நம்ம வாங்கிக்கணும். அப்படியே விவரம் ஆயிட்டாங்க. எப்படின்னு கேட்டாக்கா, நீங்க இந்த கட்சி எவ்வளவு கொடுக்குறீங்க அதை கொடுங்க, அந்த கட்சி நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க அதை கொடுங்க, நீங்க கொடுக்கறதெல்லாம் கொடுங்க, நாங்க வாங்கிக்கிறோம். ஆனா நாங்க யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு மக்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறாங்க. அரசியல்வாதிகள் அவர்கள் கொஞ்சம் விவரமானவர்கள் என்று சொன்னால் அவர்களை புரிந்து கொண்ட இந்த மக்களும் கொஞ்சம் விவரமானவர்கள் என்பதை போல நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு நாட்டு நடப்பே. தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்தது. ஓய்ந்தவுடன் மறுநாள் ஒரு நாள் விடுமுறை. ஏன் ஒயின் ஷாப்புக்கு கூட விடுமுறை. அன்னைக்கு எல்லாரும் அமைதியா இருக்கணும். ஆமா, அதை கண்காணிக்கிறதுக்கு தான் தேர்தல் கமிஷன் இருக்கு. அவங்க கண்காணிக்கிறாங்க. ஆனா அவங்க கண்ணுல தூவ வேண்டியதை தூவிட்டு, டே பண்ணிட்டு வாடா பண்ணிட்டு வாடா பணப்பட்டு வாடான்னு பண்றாங்க. பணப்பட்டுவாடா பட்டுவாடா நடக்குது ஜோரா. அதை பார்த்துக்கிட்டு இருக்குது ஜனநாயகம் நேருக்கு நேரா. நாடு முழுக்க, நகரம் முழுக்க, ஊர் முழுக்க, வீதிக்கு வீதி, தெருவுக்கு தெருவு, சந்துக்கு சந்து ஓட்டு விலை பேசப்படுகிறது. ஓட்ட சில பேர் விலைக்கு விற்கிறாங்க, ஓட்டுக்கு கொடுக்கறாங்க கமிஷன். எங்க பார்த்தாலும் நடக்குது கமிஷன் கமிஷன் கமிஷன். இதையெல்லாம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறதா தேர்தல் கமிஷன்? இதான் என்னோட கேள்வி. இப்படி போட்டாக்கா இது பிளஸ் குறி, அதே இப்படி போட்டா அது பெருக்கல் குறி, இப்படி போட்டா அது கழித்தல் குறி, அப்படி ஒரு பிராக்கெட்டை போட்டா அது ஒரு வகுத்தல் குறி. ஒன்றும் இல்லை, ஒரு கொக்கி போட்டு அப்படி நிறுத்தினா அது கேள்விக்குறி, ஒரு கோடை போட்டு கீழே ஒரு புள்ளியை வச்சா அது ஆச்சரிய குறி. இப்படி வாழ்க்கையில் இருக்குது பல குறி. 2 விரலை காட்டினா அது ஒரு கட்சியுடைய சின்னத்தோட குறி, அதே 5 விரலை விரிச்சு காட்டினா அது இன்னொரு கட்சியுடைய குறி. இப்படி ஆளாளுக்குன்னு இருக்குது குறி. இதுல சிலரை பார்த்து சிலர் சொல்லலாம் தற்குறி, மெர்க்குரி அப்படின்னு. அவங்களுக்கு இருக்கிறது என்ன? ஒரே குறி, ஓட்டு வாங்குங்கிறது தான் குறி. கூட இருக்கிறவனுக்கு பறிப்பாங்க குழி. அத பறின்னு பறிச்சுக்கிட்டு இருப்பாங்க குழி. எதிர்கட்சி மேல போடுவாங்க பழி, மக்களுக்கு காட்டுன்னு சொல்லுவாங்க வழி. ஆனா அவங்க சம்பாதிக்கிறதுக்கு தான் பார்த்துப்பாங்க வழி. நீ அந்த குறி இந்த குறின்னு எந்த குறி போட்டாலும் மே மாசம் 4ஆம் தேதி இந்த நாளை குறி, அன்னைக்கு தான் தேர்தல் முடிவு. ஏன்னு கேட்டாக்கா, இந்த அதிர்ஷ்டம் இருக்கு பாருங்க, அது இஷ்டத்துக்கு போகும். அதனாலதான் அதுக்கு பேரு அதிர்ஷ்டம். இந்த நேரங்காலம் இருக்கு பாருங்க, அது நேரம். அதுல கடைசியில இருக்குது ரம் அடிச்சா எப்படி ஒருத்தன் போதையில இருக்கான், ரம் அடிச்சா குதிரை எப்படி ஓடுது, அது மாதிரி நேரங்காலங்கிறது அது நிதானமே பார்க்காது. அது நீயானு பார்க்காது, நானானு பார்க்காது, தலைய பார்க்காது, வாழை பார்க்காது, காலை பார்க்காது, ஆளை பார்க்காது, காலத்தை பார்க்காது, கருத்தை பார்க்காது. அது இஷ்டத்துக்கு விளாசி தள்ளும். காலம் இருக்க அது அப்படியே சுழட்டிக்கிட்டு அடிக்கும், கையில கிடைக்கிறதெல்லாம் கழட்டிக்கிட்டு அடிக்கும். அது சூறாவளி மாதிரி சொல்லாம கொல்லாம அடிக்கும். அது சுனாமி மாதிரி சொல்லாம கொல்லாம வருகிறது. போஸ்ட் ஓட்டிட்டுலாம் வராது. அதுக்கு பேர் தான் நேரம் காலங்க. இந்த நேரம் மட்டும் ஒருத்தருக்கு நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஓட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து விடும். நோட்டு கொடுத்ததான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, நோட்டு கொடுக்காமலே கூட ஓட்டு வாங்கிடலாம். இதான் உண்மை. ஒருத்தருக்கு மட்டும் டைம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சிங்கப்பெருமாள் கோயில்ல இருக்கவங்க ஓட்டு போடுவாங்க, சிங்காநல்லூர் இருக்கவங்க ஓட்டு போடுவாங்க, சிங்கப்பூர்ல இருந்து டிக்கெட் எடுத்து வந்து இங்க ஓட்டு போட்டு போவாங்க. அதுக்கு பேர் தாங்க நேரம்.
தேர்தல் கணிப்புங்கிற பேர்ல அவங்கவுங்க விரிப்பாங்க கடை. அந்த கட்சி தான் ஜெயிக்கும், இந்த கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு தட்டுவாங்க தொடை. ஆனா யாராலையும் போட முடியாது எடை. மே மாசம் 4ஆம் தேதி தான் தெரியும் விட. வெற்றி பெற்றுவாங்க, திரட்டுவாங்க படை, அணிவாங்க ஒட, போடுவாங்க வெற்றி நட. தோல்வி பெற்றவங்களுக்கு கொஞ்சம் வேக தடை. நான் நம்புறது 4 1 கடவுள், 2 காலம், 3 கர்மா, 4 கட்டம். கட்டம் என்பது ஜாதக கட்டம். அந்த ஜாதக கட்டம், அதை வைத்துத்தான் மே மாசம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவின் உச்ச கட்டம். நான் சினிமா நடிகர், நான் சினிமா நட்சத்திரத்தையும் பார்ப்பேன், ஜோதிடத்தில் நட்சத்திரத்தையும் பார்ப்பேன். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, 27 நட்சத்திரம். அது மட்டுமல்ல, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது என்று 9 நவ கோள்கள். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், 12 கட்டம். இதுதான் ஜாதக கட்டம். யார் எப்போ பிறந்தாங்க, யாரோட ஜனன காலத்தில் யாருக்கு என்ன கட்டம் இருக்குது, என்ன கிரகம் எங்கே இருக்குது, யாரோட ஜாதகமும் எனக்கு தெரியாதுங்க. சும்மா ஏதோ இந்த யூடியூப்லாம் பார்க்குற அவங்கவுங்க இந்த ராசி இந்த கட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அடிப்படையில் கேள்விப்பட்ட இவங்களோட ஜாதகத்தை வச்சுட்டு ஒன்று சொல்கிறேங்க. அரசியல் எல்லாரும் தியாகம் பண்ணுறாங்களோ இல்லையோ, அவங்கவுங்க யாகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அரசியலில் மக்களுக்கு சாதகம் பண்ணுறாங்களோ இல்லையோ, அவங்கவுங்க ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வானத்தில் கோள்கள் எங்கெங்க, எந்த கிரகம் எங்கே இருக்குது, ராகு எங்கே இருக்குது, சனி எங்கே இருக்குது, செவ்வாய் எங்கே இருக்குது, சூரியன் எங்கே இருக்குது, சுக்கிரன் எங்கே இருக்குது, புதன் எங்கே இருக்குது, இதெல்லாம் நான் பார்த்து எது எங்கே செய்த ஆட்சின்னு பார்த்து வச்சுருக்கேன். வெளியில் சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. நம்மளுடைய நண்பர் விஜய் சார் இருக்கார, அவர் பூச நட்சத்திரம், கடக ராசி, அவருக்கு இப்போ சுக்கிரதசை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் கடந்த காலத்தில் இப்போ நடந்துகிட்டு இருந்தது ராகு புத்தின்னாங்க. இப்போ ராகு புத்தி மூடுறனா அடுத்து குரு புத்தி வரும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு அந்த பூச நட்சத்திரம் கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 8ல் ராகு, 9ல் சனி, 9ல் செவ்வாய், 10ல் சூரியன் உச்சம், 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சுக்கிரன் ஆட்சி. அதுதான் அவருடைய தசை. இது ஒரு பக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் பூர நட்சத்திரம், சிம்ம ராசி. அவருக்கு பார்த்தீங்கன்னா 8ல் சனி, 8ல் செவ்வாய், 9ல் சூரியன் உச்சம், 10ல் சுக்கிரன் ஆட்சி. அடுத்து அப்படியே கட் பண்ணுறோம். நம்முடைய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா, அவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹஸ்த நட்சத்திரம், கன்னியா ராசி. அவருக்கு பார்த்தீங்கன்னா 6ல் ராகு, 7ல் சனி செவ்வாய், 8ல் பார்த்தா சூரியன் உச்சம், 9ல் பார்த்தா சுக்கிரன் ஆட்சி. இது மேலே இருக்கக்கூடிய கோள்கள் இப்படி தான் செய்து கொண்டிருக்கிறது ஆட்சி. மே மாதம் 4ஆம் தேதி தான் தெரியும் யார் அமைக்க போகிறார்கள் ஆட்சி. டிஆர் டாக்கீஸ் நேயர்களே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.